இப்போ நான் கரெக்டா சிஎம்ஏ இன்டர்மீடியட் லெவல் பண்ணிட்டு இருக்கேன் மேம். சொல்லுங்க, தொடர்ந்து சொல்லுங்க. அதே மாதிரி இப்போ காலேஜ்ல பிகாம் அப்படின்ற டிகிரியும் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அடுத்த கட்டமா நான் ஃபைனல் லெவல் போலாமா இல்லைன்னா பிளேஸ்மெண்ட் ஏதாச்சும் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபைனல் லெவல் போலாமான்ற டவுட் இருக்கு மேம். கண்டிப்பா. ஓகே, நீங்க ஆல்ரெடி சிஎம்ஏ இன்டர்மீடியட் லெவல்ல இருக்கீங்க இல்லையா? ஆமா சார். ஓகே, ஸோ இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு போகிறத விட ப்ரொஃபஷனல் கோர்சஸ் முடிச்சுட்டு வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் மீன் பண்ணுறது என்னன்னா, டிகிரி முடிச்சாலும் உடனே வேலை கிடைக்கும் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் செக்யூர்ட் ஜாப் கிடைக்குமான்றது ஒரு கொஸ்டின் தான். இமீடியட்டாக ஒரு ஜாப் கிடைக்கலாம், ஒரு 15,000 20,000 ரூபாய் சம்பளத்தில் ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் இன்டர்மீடியட் முடிச்சிருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். ஏன்னா நம்ம சிஎம்ஏல வந்து இன்டர்மீடியட் லெவல் முடிச்சா செமி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸ்னு சொல்கிறோம். உங்களுமாலுமே அக்கௌண்டிங் டொமைனில், ஃபைனான்ஸ் டொமைனில், இல்லை டேக்ஸ் விஷயங்களையோ இல்லை காஸ்ட் ஆடிட்டிங்கில் கூட உங்களால் வந்து ஒர்க் பண்ண முடியும். பட் என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா, இன்னும் 2 வருஷம், இப்போ சிஎம்ஏ தான் அப்படின்றதுனால ஒரு 15 months ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங், ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் முடிச்சிட்டிங்கன்னா ஃபைனல்ஸ் 8 பேப்பரும் எழுதும்போது உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நான் செக்யூர் ஜாப்னு மீன் பண்ணுறது, டிகிரியில் ஒரு வேலை கிடச்சிருச்சு, அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அந்த வேலையில் இருக்குமா, நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 5,000 சம்பளம் ஏற்றி தருவாங்களா, ஒரு 10,000 சம்பளம் ஏற்றி தருவாங்களான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த நிலை வந்து டிகிரி படிப்புகளில் கட்டாயமாக தொடருது. நம்மளுடைய காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கு ஏற்ற மாதிரியோ இல்லை நம்மளுடைய தேவைகளுக்கு ஏற்றார் மாதிரியோ டிகிரி முடிச்சவங்களுக்கான சம்பள வாய்ப்புகள் வந்து கிடைக்கிறது இல்லை. ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகும்பொழுதும் நீங்கள் வந்து தேடுற மாதிரியான நிலைமை இருக்குது. இதே நீங்கள் இந்த சிஎம்ஏ ப்ரொஃபஷனல் கோர்ஸை முடிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம். நீங்கள் வந்து தேடிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சம்பளம் அப்படின்றத விட உங்களுடைய லக்ஸரி லைஃப்க்கும் தேவையான அளவுக்கு சம்பளத்தை வந்து கொடுக்கும். நிச்சயமாக லட்சங்களில் மாத சம்பளம் ஏற்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே நிறைய இருக்குது சிஎம்ஏ முடிச்சவங்களுக்கு. ஏன்னா நாளுக்கு நாள் புதுசாக இண்டஸ்ட்ரியில் ஏதோ ஒரு புது நிறுவனம் வருது, அரசாங்க நிறுவனங்கள் இருக்குது. அதனுடைய அரசு துறைகள்லையுமே பார்த்தீங்கன்னா செலவுகளை கட்டுப்படுத்துகிற துறை சார்ந்த வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து போட்டித் தேர்வுகள்லாம் கூட எழுதணுன்ற அவசியம் இல்லை. டைரக்ட் இன்டர்வியூ மூலமாக கூட சிஎம்ஏ முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது. என்னுடைய அட்வைஸ், நீங்கள் உடனடியாக வேலைக்கு போகிறத விட இந்த சிஎம்ஏன்ற ப்ரொஃபஷனல் கோர்ஸை முடிச்சுட்டு, எப்படி நம்ம டாக்டர் இன்ஜினியர்னு ரொம்ப பெருமையாக சொல்கிறோமோ அதே மாதிரி ஆடிட்டர் அப்படின்ற ஒரு சமூக அந்தஸ்தோடு நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. என்னுடைய வாழ்த்துக்கள். அழைத்த நேருக்கு நன்றி. உங்களுக்கான தெளிவான விடைகள் கிடைத்திருக்கும். ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். அதாவது அந்த மனத்தின்மை அப்படின்றது ஒவ்வொரு மாணவருக்கும் வேணும். அந்த ஒரு கோர்ஸ்ன்னு பார்த்தோம்னாலே அந்த 3 லெவல் முடிச்சாதான் நம்ம சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்ற ஒரு பட்டம் நமக்கு அந்த ஒயிட் காலர் ஜாபோட அழகாக இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் தெளிவான நிறைய விஷயங்கள் நம்ம மாணவர்களுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. பல மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே இப்போ 12வது வகுப்பு மாணவர்கள்னா எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா, அடுத்து ஒரு 10 வருடம் கழித்து என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அதுக்கேற்ற படிப்பை சொல்லுங்க அப்படின்னு தான் இன்னைக்கு சொல்றாங்க. அத்தகைய மாணவர்களுக்கு சிஎஸ்சிஎம்ஏ எப்படி பொருந்தும்? இப்போ +2 முடிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்து ஒரு டிகிரி படிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இப்போ சிஎஸ்சிஎம்ஏ வந்து சாய்ஸாக வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களோட +2க்கு அடுத்த லெவல் வந்து சிஏல வந்து ஃபவுண்டேஷன் அப்படின்றது தான். இந்த ஃபவுண்டேஷன் லெவல் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 பேப்பர்ஸ் இருக்கும். ஒரு வருட காலம் மாணவர்கள் வந்து இதற்கான பயிற்சி எடுத்துக்கிட்டு தொடர்ந்து எழுதி பார்த்து, அதுக்கப்புறமா அந்த தேர்வுகள், மாதிரி தேர்வுகளையும் எழுதி பார்த்து இந்த தேர்வுகளை எதிர்கொள்ளலாம். இப்போ மார்ச் 2026 வந்து +2 முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ராபப்ளி நீங்கள் ஜூனில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் மே மாதம் இந்த தேர்வுகள் எழுதுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். அதுதான் வந்து சரியான பேட்டர்னாக இருக்கும். ஃபவுண்டேஷன் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனில் வந்து மொத்தம் 4 பேப்பர்னு சொன்னோம் இல்லையா? எல்லா பேப்பருமே அக்கௌண்டிங், மேக்ஸ், பிஸ்னஸ்லாம் அண்ட் எக்கனாமிக்ஸ் சம்மந்தப்பட்ட படிப்பாக தான் இது இருக்க பொழுது இதற்கான தேர்வுகள் நடத்தப்படும் பொழுது இதில் வந்து 100 மதிப்பெண்களுக்கு தேர்வுகள் நடத்தப்படும் பொழுது 40 மதிப்பெண்கள் எடுத்தால் தேர்ச்சி. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, ஓவராலாக உங்களுடைய டோட்டல் மார்க்ஸ் வந்து 50% மேலே தான் இருக்கும். எஸ்பெஷலி இப்போ +2 எழுதின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. 50ன்றது ஒரு சாதாரண மதிப்பெண் தான். 80க்கு மேலே எடுக்கிறதுக்கு தான் நிறைய மாணவர்கள் வந்து முயற்சி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாணவர்களுக்கு வந்து 50 மதிப்பெண் எடுக்கிறதுன்றது சாதாரண விஷயம் தான். 50% மேலே மதிப்பெண் எடுத்த பிறகு நீங்கள் இன்டர்மீடியட் அப்படின்ற 2வது நிலைக்குள்ளே போக முடியும். இன்டர்மீடியட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 பேப்பர்ஸ் இருக்கும். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க போகிற படிப்பு அக்கௌண்டிங், ஆடிட்டிங், டாக்ஸ் லா சம்பந்தப்பட்ட படிப்பு. இந்த 6 பேப்பர்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. இது எந்த படிப்புலையுமே இல்லாத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அது என்னன்னா, விருப்பப்பட்ட 6 பேப்பருக்கும் ஒரே டேர்மில் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு 3 பேப்பரை Group 1 அப்படின்னு ஒரு டேர்மில் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா Group 2 அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டேர்மில் நீங்கள் இதுக்கான எக்ஸாம்ஸை எழுதலாம். இங்கேயும் 100 மதிப்பெண்களுக்கு ஒவ்வொரு பேப்பருக்கும் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் 40 மதிப்பெண் எடுத்தாலே தேர்ச்சி. ஆனால் நீங்கள் குறைந்தபட்சம் 50 மதிப்பெண்கள் எடுத்தால் மட்டும்தான் அடுத்த நிலையான ஃபைனல்ஸ்குள்ளே போக முடியும்.
ஸோ என்னதான் இது நம்ம 3 ஸ்டேஜஸ்ன்னு சொன்னாலும் ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜஸ் வந்து ரொம்பவே நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வேண்டிய ஒரு ஸ்டேஜ். ஏன்னா நீங்கள் +2 மட்டுமே முடிச்சிருக்கிற ஒரு மாணவர் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி லெவலும் குறைவாக தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதனால் நீங்கள் நிறைய நேரம் இந்த படிப்புகளுக்காக செலவு பண்ணி நல்ல முறையில் பயிற்சி எடுத்து மாதிரி தேர்வுகள் எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம்ஸை வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். இந்த 3ஆம் நிலையான ஃபைனல்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ரொம்பவுமே முக்கியமான ஒரு தருணம் அது என்னென்னா உங்களுக்கான ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் பீரியட். ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அப்படின்றது 2 இயர்ஸ் நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸில் ஆடிட்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களுடைய அலுவலகத்துக்கு போய் ஒரு முதல் 2 நிலைகளில் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதனுடைய ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எடுத்துகிட்டு ஃபைனல்ஸ்க்கான எக்ஸாம்ஸ்க்கு அப்பியர் ஆகலாம். ரொம்ப சிறப்பான ஒரு தகவல் சொன்னீங்க சார். இப்போ நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கீங்க பல விஷயங்கள். சென்ற நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா அறிவியல் துறை சார்ந்த மாணவர்களும் சிஏ படிக்கலாம். ஏன்னா சில மாணவர்கள் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்புல நினைத்த ஒரு மதிப்பெண் இருக்காது, வேற ஒரு துறைக்கு போலாமான்னு ஆசைப்படுவாங்க. அப்போ அறிவியல் சார்ந்த பல துறைகளில் இருக்க மாணவர்களும் சிஏ படிக்க முடியுமா? எப்படி சாத்தியம்? இல்லை, இது வந்து அவங்க +2ல மார்க் எடுக்கலன்னு சொல்கிறத விட நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா 10th அதிகப்படியான மதிப்பெண் எடுத்த மாணவர்கள், அதாவது above 80% எடுத்தாவே நீங்கள் வந்து சயின்ஸ் குரூப் படிக்கலாம் அப்படின்ற சஜஷன் எல்லாருமே கொடுக்குறதும் பெற்றோர்களும் சரி, உடன் இருப்பவர்கள், அக்கம் பக்கத்தினர், பெற்றோர், ஆசிரியர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா நீ நல்லா படிக்கிற பிள்ளை தானே, நீ வந்து சயின்ஸ் குரூப் எடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சயின்ஸ் குரூப் எடுத்து படிக்கும்போது மாணவர்களுக்கு வந்து அதன் மேலே இருக்க விருப்பமின்மையோ இல்லை வந்து அதில் மதிப்பெண் எவ்வளோ எடுத்தாலும் அவங்க விருப்பப்பட்ட படிப்புகளுக்கு வந்து இருக்கைகள் குறைவாக இருக்குன்ற காரணத்தினாலேயோ என்னவோ அவங்க வந்து அடுத்து விருப்பமாக எடுத்து படிக்கிற படிப்பு வந்து இந்த சிஏ, சிஎம்ஏ அண்ட் சிஎஸ் படிப்புகள். ஏன்னா இந்த படிப்புகளில் இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இவங்க +1 +2ல என்ன பேப்பர்ஸ் படிச்சிருக்காங்கன்னு பார்க்க மாட்டாங்க. எம்பிபிஎஸ் அப்படின்னா நீங்கள் பயாலஜி படிச்சிருந்தா தான் எம்பிபிஎஸ் படிக்க முடியும். பிஇனா நீங்கள் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தா தான் பிஇ படிக்க முடியும். ஆனால் இந்த சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த படிப்புகளை வழங்குற நிறுவனங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் +1 +2 வரைக்கும் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், எந்த பேப்பர்ஸ் வேணால் எடுத்து படிங்க, நீங்கள் டாப்பர்ஸாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அந்த குறிப்பிட்ட பேப்பர்ஸில் இவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்து இவ்வளோ கட் ஆஃப் எடுத்திருந்தா தான் நாங்கள் அட்மிஷன் கொடுப்போம். அந்த மாதிரியான ஒரு திட்டங்கள் எதுவுமே இல்லை. குறிப்பாக சொல்லணும்னா அந்த மாதிரியான தொந்தரவுகள் எதுவும் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்மே வந்து இந்த சிஎஸ்சிஎம்ஏ இல்லைனா சிஎஸ் படிப்புகளுடைய ஃபஸ்ட் ஸ்டேஜான ஃபவுண்டேஷன்லேருந்து இந்த ஸ்டடீஸை வந்து அவங்க கண்டினியூ பண்ணலாம். ஃபவுண்டேஷன் அப்படின்றது பேசிக்ஸ்ன்ற ஒரு வார்த்தையை தான் குறிக்குதுன்றதுனால இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு +1 மாணவருக்கான சிலபஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு சிலபஸில் இருந்து தான் இந்த ஃபவுண்டேஷனுக்கான அக்கௌண்டன்சி, பிஸ்னஸ் லா, பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் அண்ட் பிஸ்னஸ் மேக்ஸ் பேப்பர்ஸ்க்கான பாடங்கள் வந்து தொடங்கப்படும். அதனால் அறிவியல் துறை சார்ந்த மாணவர்கள் நம்ம இது வரைக்கும் சயின்ஸ் தானே படிச்சிருக்கோம், நமக்கு வந்து எப்படி ஒரு அக்கௌண்டன்சி துறை சார்ந்த படிப்பு வந்து எளிமையாக இருக்குமான்ற ஒரு சந்தேகத்திற்கே இடமில்லாமல் இந்த படிப்புகளுக்குள்ளே வர முடியும். இதில் ஒரு கூடுதல் தகவல் நான் சொல்லணும் அப்படின்னா கடந்த 10-20 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா நிறைய அறிவியல் துறை சார்ந்த மாணவர்கள் தான் இந்த சிஏசிஎம்ஏ படிப்புகள் எடுத்து படிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படிப்புகளில் நல்ல மதிப்பெண்களில் அவங்க மட்டும் தான் தேர்ச்சி பெற்றுட்ருக்காங்கன்றது எங்களுடைய இந்த 20 ஆண்டு கால எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நாங்கள் சந்திக்கிற மாணவர்கள் கிட்டேருந்து கிடைக்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். கண்டிப்பாக சார், ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பேசும் முன்னாடி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நேர்களே, இடைவேளைக்கு பின் மீண்டும் விரிவான பல தகவல்கள் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் அதிக வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் சிஏ, சிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளுக்கு தமிழகத்திலேயே முதலில் தொடங்கப்பட்ட முழுநேர கல்லூரி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை. தகுதி மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களின் மூலம் 6 மணி நேர விரிவான நேரடி பயிற்சி வகுப்புகள். Hi guys, my name is Rafish. நான் திருவண்ணாமலையிலேருந்து வந்தேன். நான் சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் இங்கே பாஸ் ஆகி திரும்ப இன்டர்மீடியட் இங்கே ஜாயின் பண்ணேன். இங்கே காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 6 hours கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா 4 hours கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இங்கே காலேஜில் நடத்துறது எங்களுக்கு ஹாஸ்டலில் போய் நல்லா படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அன்னன்னைக்கு நடத்துறது அன்னன்னைக்கு படிச்சிருவோம். ஃபோன் வந்து இங்கே அலோ கிடையாது. அதனால் நான் எங்களுக்கு படிக்கிறதுக்கு வேறு டிஸ்ட்ராக்ஷன் இல்லை. அதனால் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் நம்ம நீட்டாக படிச்சிடலாம். எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்த என்எம்சிக்கு தேங்க்யூ. பாதுகாப்பான சூழலில் மாணவ மாணவிகளுக்கான விடுதி வசதிகள், விடுதியிலும் 4 மணி நேரம் ஆசிரியர்களின் மேற்பார்வையில் படிக்கும் வசதிகள், மாணவர்கள் படிப்பதற்காக மட்டுமே திட்டமிடப்பட்ட சூழல். Hi everyone, myself Varsha, graduated BCom CA. நான் ஒரு ஃபுல் டைம் ஆடிட்டிங் காலேஜ் எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது இங்கே பெருந்துறையில் துதுப்பதியில் என்எம்சி பார்த்தேன். அண்ட் இங்கே வந்துட்டு 24 hours ஃபேக்கல்ட்டி சர்வீசஸ் ப்ளஸ் 24 hours மெடிக்கல் சர்வீசஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது போக இங்கே வந்துட்டு ஃபுட்டுலாம் வந்துட்டு குவாலிட்டியாகவும் தராங்க. அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா டக்குன்னு அதுக்கு உண்டான ஆக்ஷன்ஸ் வந்துட்டு எடுத்துடுறாங்க.
ஒரு பர்டிகுலர் டீச்சர்ஸ்க்கு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிரித்து அவங்க மென்டார்ஷிப் பற்றி இது பண்ணுறாங்க. 24 hours வந்துட்டு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இங்கே எந்த ஒரு ஃபவுண்டேஷன் எந்த டீச்சர்ஸும் செப்பரேஷன் இல்லாமல் எந்த டீச்சர்ஸ் கிட்ட வேணாலும் நம்ம வந்துட்டு அப்ரோச் கேட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்லேயே வந்துட்டு 2 குரூப்புமே கிளியர் பண்ணிடுவேன். ஸோ தேங்க்ஸ் டு NMC. நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஈரோடு மாவட்டம், பெருந்துறை. மீண்டும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். CA படிப்பு குறித்து நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜின் கல்வி ஆலோசகர் திரு G. மணிகண்டன் அவர்களிடம் விரிவான பல தகவல்களை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நேர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்பு கொள்ளலாம். மாணவர்கள், குறிப்பாக பெற்றோர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விடைகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் நாம் பேசலாம். சார், ரொம்ப தெளிவான விளக்கங்களை நம்ம மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. பெற்றோர்களுக்கு மாணவர்களுடைய அந்த அவங்களுடைய எதிர்காலத்தை குறித்து பயம், மாணவர்களுக்கு அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்ன்ற பயம். இது ரெண்டுத்துக்குமே பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் CA படிக்கிறாங்க. ஏன்னா நிதி மேலாண்மை குறித்த பல கல்விகளுக்கு பல துறைகளுக்கு இன்று வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் சூழ்நிலை காரணமாக. இப்போ இந்த CA படிப்புகளுக்கு வயது வரம்புன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? இப்போ வழக்கறிஞர் பாத்தீங்கன்னா எப்ப வேணா படிக்கலாம், அவங்களுக்கு வயது வரம்பே கிடையாது. இந்த துறையில வயது வரம்பு எப்படி இருக்கு? நிச்சயமா கிடையாது. இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னு கேட்டீங்கன்னா எதுவுமே இல்லைன்றது தான் ஒரே ஒரு பதில். அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க +2ல எடுத்திருக்கிற மதிப்பெண்ணா, +2ல எடுத்து படிச்ச பாடங்களா, இல்ல அதுல இருக்கிற பாடத்துக்கு ஒவ்வொரு பாடத்திற்கும் நீங்க எடுத்த மதிப்பெண்களா, இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மினிமம் ஏஜ் அப்படின்றது வந்து +2 பாஸ் பண்ண உடனே இதுக்குள்ள நீங்க நுழைய முடியும் அப்படின்றது தான். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்ற ஒரு தடையே இதுல கிடையவே கிடையாது. இப்போ ரீசெண்டாவே கோயம்புத்தூரை சார்ந்த ஒரு 60 வயது மதிக்கத்தக்கவர் கூட CA படிப்பு முடிச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து +2 முடிச்ச பிறகும் சரி, அதுக்கப்புறம் அவங்க டிகிரி படிச்சுட்டு அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை காரணமா அவங்க வந்து உடனடியாக வேலைக்கு வர எண்ணம் இருக்கும். ஆனா அவங்களே கண்கூடா பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா, அதே துறையில ஆடிட்டிங் படிப்பை முடிச்சவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க பார்க்கும்பொழுது அவங்களுக்குள்ளேயும் இந்த CA படிப்பை படிக்கணுன்ற ஆர்வம் வரும். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, சார் எனக்கு 30 வயசு 40 வயசு என்னால் படிக்க முடியுமான்னு கேட்பாங்க. அவங்களுக்கு நான் கொடுக்குற ஒரே ஒரு அட்வைஸ் என்னன்னா, எந்த வயசுலையும் இந்த CA படிப்புகளை எடுத்து படிக்கலாம். இன்ஃபேக்ட் நீங்க வந்து ஆல்ரெடி ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அக்கௌண்டன்சி துறையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த படிப்பை உங்களுக்கு இன்னும் கூட எளிமையாக்கி கொடுக்கும். ஆனா நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, நீங்க உங்களுடைய குடும்பத்தினுடைய பொருளாதார சூழ்நிலை காரணமா, நிதிச்சுமை காரணமா நீங்க முழு நேரமா வேலைக்கு போயிட்டே இந்த படிப்பை படிக்க முடியுமான்னா அது வந்து ஒரு கேள்விக்குறி. ஏன்னா இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு செலவு பண்ண போறீங்க அப்படின்னு பணத்தை பத்தி கேட்க மாட்டாங்க. எவ்வளவு நேரம் நீங்க இந்த படிப்புக்காக செலவு பண்ண போறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களால படிக்க முடியும், ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் தொடர்ச்சியா படிப்பதற்காக மட்டுமே கன்சிஸ்டன்சியோட படிக்க முடியுன்ற நிலைமை இருந்ததுன்னா எந்த வயசுலையும் இந்த படிப்பை எடுத்து படிக்கலாம். இது வயதுன்றது ஒரு தடையே கிடையாது. ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார். இப்போ பல பேர் பாத்தீங்கன்னா இந்த BCom படித்தோம், MCom படிக்கிறோம், அடுத்து மேல் படிப்பு போறோம். அந்த படிப்புகள் முடிந்தாதான் அவங்களுக்கு வேலை வாய்ப்பே உறுதி செய்யப்படும். ஆனா அந்த CA படிப்புகள்ல பாத்தீங்கன்னா அந்த நடுவில் இருக்கிற இன்டர்மீடியட் கோர்ஸ் முடிக்கும் பொழுதே மாணவர்களுக்கான அந்த வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? நிச்சயமா உண்மை. மற்ற படிப்புகள் இல்லாத ஒரு சிறப்பம்சம் என்னன்னா, இப்போ ஒரு மருத்துவ படிப்புனா ஒரு 3 ஆண்டு காலம் கழித்து நான் வந்து படிப்பு இடையில நிறுத்திட்டு வேலைக்கு போக முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு இடம் கிடையாது. அந்த இடத்துல உங்களுக்கு எந்த ஒரு குவாலிஃபிகேஷனுமே கிடைக்காது. இதே நிலை தான் இன்ஜினியரிங் படிப்புலையும் இருக்கு. ஆனால் CA படிப்பை பொறுத்த வரைக்கும் இதை வருட கணக்கில் கொடுக்காம நிலைகளில் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல்னு 3 நிலையில கொடுத்துருக்காங்க. நிறைய மாணவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த டிகிரி படிப்போட சேர்த்து CA ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட் இந்த 3 காலங்களில் முடிச்சிடுறாங்க. இப்போவே நம்மளோட நிகழ்ச்சியில முதல்ல ஒருத்தர் அழைத்து கேட்ட கேள்வி அதுதான். ஸோ நான் இன்டர்மீடியட் முடிச்சிட்டேன் சார், வேலைக்கு போகலாமா அப்படின்னா நிச்சயமா வேலைக்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அவங்களை நம்ம வந்து செமி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அவங்களுக்குமே அக்கௌண்டிங், ஆடிட்டிங், டாக்ஸ் மாதிரியான துறைகளில் வந்து வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மாத சம்பளம் இன்டர்மீடியட் முடிச்சவங்களுக்கு 50,000 வரை கூட கொடுக்குற நிறுவனங்களுமே இருக்காங்க. ஆனால் நான் கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா, இவ்வளோ தூரம் தாண்டிட்டோம், பாதி கிணறு தாண்டியாச்சு, மீதியும் தாண்டும் பொழுது தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செக்யூர்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்றதுனால விருப்பப்பட்டால் நீங்கள் வேலைக்கு போகலாம். முயற்சி செய்தால் இறுதி நிலை வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போகிற வேலை வந்து லட்சங்களில் மாதம் சம்பாதிக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு கொடுக்கும். ரொம்ப தெளிவான விளக்கம் சார். இப்போ அடுத்த ஒரு நேர் அழைப்பில் இருக்காங்க, உங்களோட பேசிடலாம். வணக்கம். வணக்கம். CA படிப்புகள் குறித்து இந்த நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கோம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. சொல்லுங்க சார், உங்களோட கேள்வியை நம்ம துறை சார்ந்த வல்லுநரிடம் கேட்கலாம். சொல்லுங்க சார்.
ஓகே, நல்ல கேள்வி சார். நிறைய பெற்றோர்களுக்கு இந்த கேள்வி இருக்கு. +2 முடிச்ச பிறகு தான் இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ்ல நீங்க ஜாயின் பண்ண முடியும். நீங்க வந்து டிகிரி படிச்சுட்டு படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. சிஏவா இருந்தாலும் சரி, சிஎம்ஏவா இருந்தாலும் சரி, இல்ல சிஎஸ்ஆ இருந்தாலும் சரி, +2 முடிச்ச உடனே நேரடியா இந்த படிப்புகளுடைய ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து இந்த கோர்ஸை நீங்க எடுத்து படிக்கலாம். உங்களுடைய டாக்டர் சிஎம்ஏ படிக்கணும்னு எடுத்த முயற்சி வந்து ஒரு நல்ல முயற்சி. ஏன்னா இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. இந்திய அளவில் மட்டும் இல்லாமல் உலக அளவுலையுமே பல நிறுவனங்கள் புதிதாக தொடங்கும் பொழுது அந்த நிறுவனத்தினுடைய செலவுகளை கட்டுப்படுத்தும் முறைகளை வந்து ஆராய்ந்து அந்த நிறுவனங்களுக்கு அட்வைசரி ரோலை பிளே பண்ண போறவங்க தான் இந்த சிஎம்ஏ அப்படின்ற இந்த காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சி படிப்பை படிக்கிறவங்க. இதுல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. +2 முடிச்ச உடனே இந்த படிப்புகளுக்குள்ள வர சொல்லுங்க. நிறைய பேர் வந்து டிகிரி படிச்சுட்டு இந்த படிப்புகளுக்குள்ள வந்தா எளிமையா இருக்கும்னு நினைச்சுக்கிறாங்க. அது ஒரு தவறான அப்ரோச். ஒருவேளை +2 முடிச்ச பிறகு எனக்கு இந்த மாதிரி அவேர்னஸ் இல்லை அப்படின்னு நான் டிகிரிக்குள்ள வந்துட்டேன், அதுக்கப்புறம் சிஎம்ஏ படிக்கலாம்னா படிக்கலாம், தவறு இல்லை. ஆனா எல்லா ப்ரொஃபஷனல் கோர்சஸுமே நீங்கள் வந்து சிஏ பொறுத்த வரைக்கும் சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் இந்த சந்தேகத்தை எழுப்புறீங்க. ஆனால் மருத்துவ படிப்பு எப்போ படிக்கிறாங்க? +2 முடிச்ச உடனே தான் மருத்துவ படிப்புகளுக்குள்ளே வராங்க. இன்ஜினியரிங் மாதிரியான தொழிற்படிப்பு, அப்படி இல்லைன்னா சட்டம் மாதிரியான படிப்புகள் கூட இப்போ +2 முடிச்ச உடனே நீங்கள் நேரடியாக படிக்கிற மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதே முறையை பயன்படுத்தி தான் சிஏ சிஎம்ஏ படிப்புகளும் +2 முடிச்சுட்டு நீங்கள் உடனடியாக சேர்ற மாதிரி இருக்கு. ஒருவேளை நீங்கள் டிகிரி படிச்சீங்கன்னா உங்களுக்கு காலம் வந்து கூடுதலாக செலவாகும். 24-25 வயசுல தான் இந்த சிஎம்ஏ படிப்புகளை படிக்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டிகிரி முடிச்சுட்டு இந்த படிப்புகளுக்குள்ள வரும்பொழுது நிறைய பேர் நம்ம கையில் ஏற்கனவே ஒரு டிகிரி இருக்கே, வேலைக்கு போகலாமா, கொஞ்சம் ஏர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை படிக்கலாமா அப்படின்னு நினச்சி அதை தள்ளி போட்டு இந்த படிப்புகளுக்குள்ளே வரமாட்டுறாங்க. டிகிரி படிப்புகளை விட சிஏசிஎம்ஏ மாதிரியான ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கு லட்சங்களில் சம்பாதிக்கிற வேலை வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக கொட்டியிருக்கு. டிமாண்ட் அதிகமாக இருக்குது. இப்போவே முடிச்சுட்டு வந்தால் கூட ஒரு 5 லட்சம் சிஏசிஎம்ஏக்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது. நிச்சயமாக எடுத்து படிக்க சொல்லுங்கள். என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிங்க. ரொம்ப தெளிவான விளக்கம் உங்களுக்கு சொன்னீங்க. பெற்றோர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி கோர்ஸ் கையில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நம்ம எதாக இருந்து தான் மேனேஜ் பண்ணிடலாம், ஏதாவது வேலைக்கு போகலாம் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான படிப்புகள் படிக்கும் பொழுது ஒரு முழு மூச்சோட எப்படி ஒரு டிகிரி கோர்ஸ் படிக்கிறாங்களோ அதே மாதிரி முழு மூச்சோட படிக்கும் பொழுதே அவங்களுக்கான அந்த வேலை வாய்ப்புகள் கிடைச்சிரும் அப்படின்றது தெளிவாக தெரியுது சார். இப்போ ஒவ்வொரு மாணவரும் பார்த்தீங்கன்னா பயப்படுற ஒரே விஷயம் என்னன்னா, முழு மூச்சோட நம்மளால சிஏசிஎம்ஏ படிக்க முடியுமா? ஆரம்பத்தில் வந்துருவாங்க. இப்போ எப்படி நம்ம குரூப் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறோமோ, எப்படி ஒரு எம்பிபிஎஸ் எழுதுறோமோ அதற்கு நிகரான ஒரு ப்ரொஃபஷன் இது. அப்ப இதுல இருக்கிற அந்த தேர்வுகள் நிஜமாலே கடினமானது தானா? இல்லை, இது வந்து கடினமானதுன்னு சொன்னால் நான் இதை வந்து ஒத்துக்க மாட்டேன். இது வந்து சேலஞ்சிங்கான ஒரு சிலபஸ், இன்டெப்த்தாக நீங்கள் படிக்கக்கூடிய ஒரு சிலபஸ். எங்களுடைய கல்லூரியில் ஒவ்வொரு வருஷமும் அட்மிஷனுக்கு வரும்பொழுது பேரண்ட்ஸாக இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் எல்லாருமே கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா, எங்களுக்கு தெரிஞ்சவங்க சிஏ படித்தாங்க, இன்னும் முடிக்கல, இது ரொம்ப கஷ்டமான படிப்புன்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. ஸ்கூலில் டீச்சருமே வந்து இது சிஏ கஷ்டம், நீ வந்து 75% தான் எடுத்திருக்க, உன்னால் எப்படி படிக்க முடியும்னு சொன்னாங்க அப்படின்ற ஒரு கேள்விகளோட தான் வருவாங்க. சிஏ படிப்பு கடினம் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோடு அந்த படிப்புகளுக்குள்ள நுழையிறீங்கன்னா உங்கள் மனசில் ஒரே ஒரு கேள்வி எழுப்புங்க. எம்பிபிஎஸ் படிப்பு எளிமையாக இருக்குமா, இன்ஜினியரிங் படிப்பு எளிமையாக இருக்குமா, இல்லை சிவில் சர்வீஸில் வந்து ஒரு ஹையர் அத்தாரிட்டியாக வர்றதுக்காக நம்ம எழுதின இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரியான படிப்புகள் எளிமையாக இருக்குமா அப்படின்னா இருக்காது. எல்லாமே சேலஞ்சிங்காக தான் இருக்கும். கஷ்டம் சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் நான் படிப்புக்காக செலவு பண்ணுவேன்னு நினைக்கிற மாணவர்களுக்கு இந்த படிப்பு வந்து எளிமையான படிப்பாக இருக்கும். குறிப்பாக எங்களுடைய கல்லூரியில் நாங்கள் அணுகிற இந்த பயிற்சி முறை அதை சொன்னால் கூட உங்களுக்கு ஒரு விளக்கம் வந்து கிடைக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சிஏசிஎம்ஏ படிக்கும்பொழுது +2 முடிச்ச உடனே ஒரு டியூஷன் சென்டரில் இதுக்கான கோச்சிங் எடுக்க முயற்சி பண்ணுவாங்க. அந்த டியூஷன் சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி லிமிட்டில் இருந்தாலும் சரி, ரூரல் லிமிட்டில் இருந்தாலும் ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிளாஸஸ் எடுக்கிறாங்கன்னா அவங்க பொதுவாக காலையில் வந்து ஒரு 7 மணி முதல் 9 மணி வரைக்குமோ, இல்லை வந்து மாலையில் 7 மணி முதல் 9 மணி வரைக்குமோ தான் இதனுடைய பயிற்சிகளை வந்து வழங்குவாங்க. இந்த மாதிரியான ஒரு பயிற்சி திட்டத்துக்குள்ளே வர மாணவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், இடையில காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரைக்குமே தொடர்ந்து படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்துவாங்களா அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு கேள்விக்குறி தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு 17 வயதே கடந்த மாணவர்கள் அப்படின்றதுனால டெடிக்கேட்டடாக செல்ஃப் டிசிப்ளினோட செல்ஃப் மோட்டிவேஷனோட ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் இந்த படிப்பை நான் படிக்கணும் அப்படின்ற ஒரு மனப்போக்கோட படிப்பாங்களன்னா அதுவுமே ஒரு கேள்விக்குறி தான். இன்றைய காலகட்டங்களில் நிறைய மாணவர்களுக்கு பல விதமான என்டர்டைன்மெண்ட்ஸ் இருக்குது. கையில் மொபைல் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸோட நெட்வொர்க் பண்ணுறாங்க. 17 வயசு முடிச்சோடனே கையில் ஒரு பைக் எடுத்துகிட்டு வெளியிலலாம் போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய படிக்கிற நேரம் வந்து மிக மிக குறைவாக இருக்குது. இந்த முறையை மாற்றுவதனால தான் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் வந்து இது ஒரு முழு நேர படிப்பாக நமக்கு வந்து கொண்டு வந்திருக்கோம். எப்படி ஒரு 12ஆம் வகுப்பில் ஒரு மாணவர் வந்து காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை பள்ளிக்கூடத்தில் இதற்கான பயிற்சிகளை எடுப்பாங்களோ அதே முறையில் தான் இந்த கல்லூரியில் வந்து சிஏசிஎம்ஏ படிப்புகளுடைய ஃபவுண்டேஷன் மற்றும் இன்டர்மீடியேட்கான பயிற்சி முறை இருக்கும். இது ஒரு 6 மணி நேரம் அவங்க வந்து கல்லூரியில் நேரம் செலவு பண்ணுவாங்க.
இதற்கு அடுத்தாற்போல் பார்த்தீங்கன்னா மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரைக்கும் மீண்டும் 4 மணி நேரம் படிப்பதற்கான ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தி தருவோம். இது வந்து ஆப்ஷனல் கிடையாது, கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. 4 மணி நேரம் காலையில் கல்லூரியில் என்ன பாடம் நடத்தப்பட்டதோ அதனுடைய பயிற்சி வந்து மாலையில் எடுக்கணும், அவங்க படிக்கணும். ஷெட்யூல் போட்டு டைம் டேபிள் ஈவினிங்கில் படிக்கும் பொழுதுமே டைம் டேபிள் போட்டு எழுதி பார்ப்பதற்கான வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி தருவோம். அந்த நேரங்கள்லையுமே அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து படிக்க வைக்கிறதுக்கு அப்படின்னே ஸ்டடி சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க. எப்படி பள்ளி படிப்பில் வந்து பள்ளிக்கூடத்துலேருந்து வீட்டுக்கு வந்தோடனே ஒரு அப்பா அம்மா படிக்க வைப்பாங்க, இல்லை டியூஷனில் போனால் ஒரு டியூஷன் டீச்சர் அவங்கள படிக்க வைப்பாங்களோ அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி காலையில் 6 மணி நேரம் கல்லூரியில், மாலை 4 மணி நேரம் விடுதியில் மாணவர்கள் படிக்கிற மாதிரி ஒரு திட்டம். இதனால தான் ஒவ்வொரு வருஷமே இந்த படிப்புகளை பார்த்தீங்கன்னா 70% மேற்பட்ட மாணவர்கள் வந்து நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியிலிருந்து தேர்ச்சி பெற்று வெளியில் வராங்க. ஒரே ஒரு முறை என்னன்னா, நல்ல ஆசிரியர்களிடமிருந்து இதுக்கான பயிற்சி எடுத்துக்கணும், முழு நேரமாக இந்த படிப்பில் கவனம் செலுத்தணும். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10 மணி நேரம் இந்த படிப்பில் நீங்கள் கவனம் செலுத்தணும். தொடர்ந்து படிக்கணும். அதாவது 3 மாதம் நான் அதற்கான பயிற்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து இப்போ ஜூனில் இதுக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா 3 மாதம் பயிற்சி எடுத்துக்கிட்டேன், நான் ஜனவரியில் வந்து ரிமைனிங் டைமில் நானே படித்து எழுதிக்குவேன்னா அது போதாது. தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் எக்ஸாம்ஸ் எழுதுகிற வரைக்கும். இந்த மெத்தடில் படிச்சிங்கன்னா இந்த படிப்பு கடினமான படிப்பாக இருக்காது. இந்த துறை சார்ந்த நிபுணத்துவம் கொடுக்கக்கூடிய படிப்புன்றதுனால, இந்த துறையினுடைய உச்சக்கட்ட படிப்பு அப்படின்றதுனால சப்ஜெக்ட் நாலேஜ் மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கல் நாலேஜும் உங்களுக்கு 100% கிடைக்க போகிற படிப்புன்றதுனால நீங்கள் முழு நேரமும் படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணால் இந்த படிப்பை வந்து எளிமையாக இதனுடைய தேர்வுகளை வந்து எதிர்கொள்ளலாம். நம்ம எப்படி வந்து ஒரு கிண்டலுக்காக கேலிக்காக நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸை சொல்வோம், நீ என்ன ஐஏஎஸ்க்கு படிக்கிறியா, நாள் முழுக்க படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லுவோம் இல்லையா, அதற்கு இணையான படிப்பு இது. சொல்லப்போனால் அதை விட அதிகமான வேலை வாய்ப்புகளையும் சமூக அந்தஸ்தையுமே வாரி வழங்கக்கூடிய படிப்பு அப்படின்றதுனால, இதை முடிச்சா உங்களுக்கு லட்சங்களில் சம்பாதிக்கிற வாய்ப்புகள் இருக்குன்றதுனால இதை எடுத்து படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்கள் வந்து முழு நேரமாக ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். மற்ற விஷயங்களை அவங்க டைவர்ட் பண்ணிக்க கூடாது. அப்போ இந்த படிப்பு எளிமையான படிப்பாக இருக்கும். ரொம்ப தெளிவான விளக்கங்கள் சார். தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவெளி போயிட்டு வந்துடலாம். நேர்களே, இடைவெளிக்கு பின் மீண்டும் இணைவோம். காலகட்டத்தில் டிகிரி படிப்பு மட்டுமே போதுமானதா? டிகிரி படிக்கும் போதே CA போன்ற ப்ரொஃபஷனல் கோர்ஸும் சேர்ந்து படித்தால் வெற்றி வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 21 வருடங்களாக CA, CMA படிப்புகளுக்கான முழு நேர கல்லூரியாய் செயல்பட்டு வரும் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜின் அடுத்த கட்ட முன்னெடுப்பான நமது விஜயமங்கலம் RD காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸில் பாரதியார் பல்கலைக்கழகம் வழங்கும் BCom படிப்புகளுடன் CA and CMA பயிற்சியும் சேர்ந்து வழங்கப்படுகிறது. ஒரே வளாகத்தில், ஒரே வகுப்பறையில், ஒரே ஆசிரியர்களின் நேரடி பயிற்சியில் முழு நேர தங்கும் வசதியுடன் கூடிய BCom படிப்புடன் சேர்ந்து நீங்கள் CA படிப்பையும் ஒரே சமயத்தில் படிக்கலாம். இப்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. டொனேஷன் கிடையாது. 12ஆம் வகுப்பு அறிவியல் மாணவர்களும் BCom with CA படிக்கலாம். இந்த படிப்பில் சேர திரையில் தெரியும் இந்த QR கோடை ஸ்கேன் செய்யவும் அல்லது 9843885222 அல்லது 9843884222 என்ற எண்ணை உடனே அழைக்க. மீண்டும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். CA படிப்பு குறித்து இந்த நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜின் கல்வி ஆலோசகர் ஜி மணிகண்டன் அவர்கள் நம்மோட நிகழ்ச்சியில் இணைந்து பல கேள்விகளுக்கு மாணவர்களும் விடை கொடுத்து கொண்டிருக்கிறார். நேயர்கள் இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு பேசும் வாய்ப்பு இருக்கிறது. பெற்றோர்களும் மாணவர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சார், CA குறித்த பல கேள்விகளுக்கு நேயர்களுக்கு விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க சொன்னீங்க 12ஆம் வகுப்பு மாணவர்கள் படிக்கிறாங்கன்னா அவங்க எப்படி CA ஆகலாம் அப்படின்னு. இப்போ நிறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா BCom படிக்கும் பொழுது ஒரு வேலை வாய்ப்பு நமக்கு கிடைக்கும்ன்ற போது அப்படி இடையில CAவும் சேர்ந்து படிப்பாங்க. 2ஆம் வருடத்திலிருந்து இந்த CA படிப்புகளுக்கான அந்த ஆயத்த பணியில இறங்கிடுவாங்க. இது சரிதானா? இல்லை, இப்போ வந்து கொஞ்சம் ட்ரெண்ட் மாறிட்டு இருக்கு. முன்னெல்லாம் நாங்களே என்ன சொல்லுவோம்னா, மாணவர்கள் வந்து ஃபுல் ஃபோக்கஸோட நீங்கள் வந்து CA படிப்பை மட்டும் படிங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே மட்டும் இல்லாமல் CAன்ற ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் கிடைச்ச பிறகு BComன்ற ஒரு இளங்கலை பட்ட படிப்புடைய மதிப்பு வந்து கூடுதலாக இருக்காது. ஸோ அப்போ தான் நாங்கள் அந்த அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்ருப்போம், ஃபோக்கஸ்டாக நீங்கள் CA மட்டும் படிங்க. ஆனால் இன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பல்வேறு காரணங்களுக்காக மாணவர்கள் வந்து இந்த டிகிரி படிப்பு படிக்கணும்னு விரும்புகிறாங்க. ஸோ டிகிரி படிச்சுட்டு நீங்கள் CA படிக்கிறத விட டிகிரி படிக்கும் பொழுதே CA படிப்பில் எடுத்து படிக்கும் பொழுது இந்த நேரம் வந்து குறைவாக இருக்குது அப்படின்றத வந்து நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டங்களில் மாணவர்களுக்கு வந்து இந்த படிப்பதற்காகன்னு சொல்லிட்டு நிறைய அடிஷ்னல் சப்போர்ட்ஸ் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்லூரியில் வந்ததுக்கான படிப்பு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தால் ஒன்று புக் எடுத்து வச்சு படிக்கணும். ஸோ அப்போ வந்து அவங்க நிறைய ஆராய்ச்சி பண்ணி படிக்க வேண்டிய படிப்பு CA படிப்பு அப்படின்றதுனால அவங்களுக்கு நேரமும் போதாதுன்றதை நாங்கள் வலியுறுத்துவோம். இன்றைய காலகட்டங்களில் AI தொழில்நுட்பம், மொபைல் ஃபோன்ஸ், ஆண்ட்ராய்டு இல்லை இன்டர்நெட் கனெக்ஷன் அந்த மாதிரி நிறைய தொழில்நுட்ப வசதிகள் இருக்கிறதுனால
மாணவர்கள் வந்து இந்த டிகிரி படிப்போடு நிறுத்திக்காம அதோட சேர்த்து இந்த ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனும் படிக்க முடியும் அப்படின்ற மாதிரி நாங்கள் பல திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்கோம். இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னா ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் யூனிவர்சிட்டியோடைய அஃபிலியேஷனில் பிகாம் பட்டப்படிப்புகளுக்கான ஒரு கல்லூரி. ஆனால் மாணவர்கள் பிகாம்கான பயிற்சியை மட்டும் எடுத்துக்காம அந்த நேரத்தை வந்து வீணடிக்காம அதற்கு கூடவே வந்து இந்த சிஏ ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியட் தேர்வுகளை எழுதுவதற்கான பயிற்சியும் சேர்த்து வழங்குறோம். இதனால் என்ன ஆகுதுன்னா மாணவர்கள் வந்து இந்த 3 ஆண்டு கால பட்டப்படிப்போடு இந்த சிஏசிஎம்ஏக்கான அந்த செமி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்ற அந்த ஸ்டேஜஸையும் கடந்து வரும்பொழுது வெளியில் வரும்பொழுது அவங்களுக்கான வாய்ப்புகள் வந்து அதிக அளவில் இருக்குது. ஸோ குறிப்பாக சிட்டி லிமிட்டில் பார்த்தீங்கன்னா பிகாம் படிப்பு முடிச்சாங்கன்னா உடனடியாக அவங்க கிடைக்க போகிற சம்பளம் அப்படின்னா ஒரு 15,000 வரைக்கும், ரூரல் லிமிட்டில் பார்த்தீங்கன்னா 8,000 10,000 வரைக்கும் தான் அவங்களுக்கான மாத சம்பளங்கள் வந்து வழங்கப்படுகிறது பட்டப்படிப்போடு நிறுத்திக்கிட்டாங்கன்னா. ஆனால் இதே வந்து இந்த பிகாம் படிப்போடு சேர்த்து இந்த ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட்ன்ற இந்த செமி குவாலிஃபைடு குவாலிஃபிகேஷன் உங்கள் கையில் இருக்குன்னா மாதம் 50,000 வரைக்கும் கூட சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மாணவர்களுக்கு வந்து நமக்கு வேலை கிடைக்குமான்ற கேள்விக்கு இடம் கிடையாது அவங்க கையில் இந்த செமி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இருந்ததுன்னா. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒருவேளை அவங்களுக்கு வந்து பொருளாதார சுமை இல்லை, குடும்பத்தில் வந்து நிதி சுமை இல்லை, பெற்றோர்கள் வந்து ஒத்துழைக்கிறாங்க அப்படின்னா 2 ஆண்டு காலம் வந்து அவங்க ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு சிஎம்ஏ இருந்தால் 15 மாத காலம் மட்டும்தான். அதன் பிறகு ஃபைனல்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் இந்த ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனை வந்து கெயின் பண்ண முடியும். இதனால் என்ன ஆகுதுன்னா 20 வயதுக்குள்ளேயே அவங்க வந்து பட்டப்படிப்பு ப்ளஸ் இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸோட செமி குவாலிஃபைட் குவாலிஃபிகேஷன் அது இல்லாமல் இன்னொரு 2 ஆண்டு காலம் முயற்சி பண்ணால் அவங்க வந்து சிஏசிஎம்ஏ மாதிரியான ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனுமே கெயின் பண்ண முடியுது. சிஏ அண்ட் பிகாம் ரெண்டுத்தையும் இன்டெகிரேட்டடாக படிக்கணுன்றது ஒரே நிறுவனத்தில் படிக்கும்பொழுது உங்களுக்கு நேரங்கள் வந்து குறையும் அப்படின்றதுனால இப்போ நாங்கள் அதை அட்வைஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக சார். இப்போ அடுத்த கேள்வி நம்ம நேயர்களுக்கு என்ன இருக்கும், எனக்கும் இருக்கிற கேள்வி என்னன்னா, பொதுவாக எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைகளுக்கு அட்மிஷன் வாங்கணும்னாலே இன்னைக்கு 1.5 லட்சத்துக்கிட்ட போகுது. அதுலேருந்து 1ஆவதுலேருந்து 5ஆவது வகுப்புக்கு போகும்போது மறுபடியும் 1.5 லட்சம் அந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டுக்குமே வந்து ஒரு ஃபீஸாக நம்ம செலுத்துகிறோம். இப்போ சிஎஸ்சிஎம்ஏ படிப்புன்னு வரும்போது நீங்கள் வாய்ப்புகள் அப்படியே லட்சக்கணக்கில் நமக்கு வருமானம் வரும் அப்படின்றீங்க. அப்போ இதற்கான படிப்பினுடைய அந்த மதிப்பும் நமக்கு அதிகமான ஃபீஸ் இருக்குமா அப்படின்ற கேள்வி எல்லாரும் அந்த கேள்வி கேட்பாங்க. குறிப்பாக பெற்றோர்கள் வந்து இந்த ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னாவே பயம்தான். ஏன்னா எம்பிபிஎஸ் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் நம்ம பல லட்சங்கள் செலவு பண்ணுறோம், கோடிகளில் செலவு பண்ணுறோம். இன்ஜினியரிங்கும் அதே மாதிரி தான் செலவு பண்ணுறோம். ஒருவேளை இந்த சிஎஸ்சிஎம்ஏ படிப்புகளுக்கும் அவ்வளோ செலவு இருக்குமான்னு கேட்பாங்க. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியிலேருந்து இதற்கான பதில் ஒன்று இருக்குது. அது என்னன்னா எல்கேஜிக்கே நான் 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த சிஏசிஎம்ஏ படிப்புகள் நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா +2 முடிச்ச பிறகு நீங்கள் இந்த படிக்க போகிற 5 ஆண்டு காலமும் இந்த சிஏ நிறுவனத்திற்கு நீங்கள் செலுத்த போகிற கல்வி கட்டணம் வந்து 1 லட்ச ரூபாய்க்குள்ளே தான் 5 வருடத்திற்குமே. ஸோ நீங்கள் ரொம்ப ஷாக் ஆகக்கூடாது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த 1 லட்சத்துக்குள்ள நீங்கள் செலுத்த போகிற கல்வி கட்டணமும் ஒரே முறையாக நீங்கள் செலுத்த போகிறதில்ல. ஸோ இப்போ ஃபவுண்டேஷன் அப்படின்ற +2 முடிச்ச பிறகு இப்போ நிறைய பேரண்ட்ஸ்க்கான ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியோட இந்த தருணம். +2 முடிச்ச பிறகு நீங்கள் ஃபவுண்டேஷனுக்குள்ள வரீங்கன்னா 10,000 ரூபாய் தான் உங்களோட கல்வி கட்டணம். இது வந்து சிஏ இன்ஸ்டியூட்க்கு நீங்கள் பே பண்ண போகிற ஃபீஸ். அடுத்ததாக அதற்கான பயிற்சியை வந்து நீங்கள் எந்த நிறுவனத்தில் எடுத்துருக்கிறீங்களோ அந்த நிறுவனத்தினுடைய கல்வி கட்டணம் வந்து வேரி ஆகும். ரைட். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 வருஷம் ஃபவுண்டேஷன் முடிச்ச பிறகு இன்டர்மீடியட்குள்ளே போகும்போது நீங்கள் செலுத்த போகிற கல்வி கட்டணம் வந்து 25,000 ரூபாய் மட்டும்தான். இது வந்து 2ஆம் வருடம் தான். ஓகே. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்க போகிற பயிற்சி எந்த நிறுவனத்திலேயே அதனுடைய பயிற்சி கட்டணத்தை செலுத்தி அதற்கான பயிற்சிகளை முடிச்சிட்டிங்கன்னா ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் அப்படின்ற அடுத்த ஸ்டேஜ் பற்றி பேசணும் இல்லையா, அதுக்கு நீங்கள் எந்த கல்வி கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. இன்ஃபேக்ட் உங்களுக்கு வந்து ஸ்டைஃபன் கிடைக்கும். சிட்டி லிமிட்ல வந்து 10,000 ரூபாய் வரைக்கும் கூட மாத உதவித்தொகை ஊக்கத்தொகை கிடைக்கும். ஸோ இது என்ன ஆகுதுன்னா நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்வலாக சொல்லுவோம், இந்த 2 வருஷம் நீங்கள் ஏன் பண்ண போகிறது சிஏ இன்ஸ்டியூட்க்கும் உங்களோட கோச்சிங் இன்ஸ்டியூட்க்கும் பே பண்ண போகிற ஃபீஸை விட அதிகமாக இருக்கும். ஸோ அடுத்த 2 ஆண்டு காலம் பெற்றோர்களுக்கு எந்த நிதிச்சுமையுமே கிடையாது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த நகரத்தில் இருக்கான பயிற்சிகள் எடுக்கிறாங்களோ, சிட்டி லிமிட்னா நான் சொன்ன மாதிரி 10,000 ரூபாய்க்கு மேலே தான் இதனுடைய பயிற்சி ஊக்கத்தொகை வந்து கொடுக்கப்படுது. இன்ஃபேக்ட் வந்து அந்த ஆர்டிகல்ஷிப் பீரியட்ல நிறைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் தான் அவங்களுடைய அசிஸ்டன்ஸ்க்கு வந்து வெளியில் வந்து அவங்க ஏன் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி தராங்க. சிறிய நிறுவனங்களுடைய அக்கௌண்டிங் பார்க்கறது, அவங்களுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணு, அதாவது அவங்களுடைய வேலை நேரத்திற்கு அப்பாற்பட்டு அவங்க வந்து பகுதி நேர வேலைகளை செய்வதற்கும் அவங்க வந்து ஊக்குவிச்சுட்டு தான் இருக்காங்க. அதன் பிறகு நீங்கள் ஃபைனல்ஸ்க்கு செலுத்த போகிற கல்வி கட்டணமும் ஒரு 30,000 ரூபாய் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ இது என்ன ஆகுதுன்னா மொத்தமே இந்த சிஎஸ்சிஎம்ஏ படிப்புகளுக்கு இந்த கல்வி நிறுவனங்களுக்கு நீங்கள் செலுத்த போகிற செலவு வந்து 1 லட்ச ரூபாய்க்குள்ள, அதுவும் 5 ஆண்டு காலம் பிரித்து வந்து நீங்கள் செலுத்த போகிறீங்க. அதே மாதிரி நீங்கள் பயிற்சி எடுக்க போகிற நிறுவனங்களுக்கும் அந்த பயிற்சி கட்டணத்தை நீங்கள் செலுத்திக்கலாம். நான் அதனால தான் ஆரம்பத்திலேயே இந்த நிகழ்ச்சிக்கு சொல்ல வந்த விஷயம் வந்து நீங்கள் செலவு பண்ண வேண்டியது பணம் கிடையாது, நேரம் தான். ஸோ நேரம் ஒரு நாளைக்கு என்னால் குறைந்தபட்சம் 10 மணி நேரம். பிள்ளைங்க கேட்பாங்க, அப்பா உங்களால் வந்து இந்த கல்வி கட்டணம் செலுத்த முடியுமா, இந்த படிப்பை நான் தேர்ந்தெடுத்து படித்தா உங்களுக்கு கஷ்டமாக இருக்காதா, நீங்கள் கடன் வாங்க வேண்டியிருக்குமான்னு மற்ற படிப்புகளை கேட்குற கேள்வி வந்து இந்த படிப்புகளுக்கு தேவையில்லை. பேரண்ட்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்கணும். ஒரு நாளைக்கு உன்னால் 10 மணி நேரம் படிப்புக்கு மட்டும் செலவு பண்ண முடியும்னா இந்த படிப்பை எடுத்து படிக்கலாம்.
ரொம்ப ஊக்கமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க சார். இதில் முக்கியமாக கேட்க வேண்டியது என்னன்னா, அந்த 10 மணி நேரம் படிப்பு அப்படின்னு சொன்னீங்கல்ல, இப்போ நிறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி கோச்சிங் சென்டரில் சில நேரம் ஒதுக்குவாங்க. ஆனால் குவாலிட்டேட்டிவ் லேர்னிங் அங்கே இருக்கா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சிக்கல். இப்போ நீங்கள் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் பார்த்தீங்கன்னா இதற்காகவே பிரத்யேகமாக இருக்கிற ஒரு கல்லூரி. இப்போ மாணவர்களுக்கு கடிவாளம் கட்டிய குதிரை போல அந்த விஷயங்களை எல்லாம் செலுத்துறதுக்கு நல்ல ஒரு ஆசிரியர்களோட நீங்கள் அந்த வழிகாட்டுதலை கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ இந்த மாணவர்களுக்கு அந்த 10 மணி நேரம் படிக்கிறாங்களே, 10 மணி நேரம் குவியமாக அந்த படிக்கிறது அதுவுமே ஒரு சந்தேகம். 10 மணி நேரமே இவங்க படிச்சுட்டே இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா, காலையில வந்து 6 மணிக்கு தூக்கத்துல இருந்து எழுக்கிற மாணவர்கள் வந்து 7:45 மணி வரைக்கும் அவங்களுடைய பர்சனல் வேலைகளை பார்த்துட்டாங்க அப்படின்னா, கல்லூரி போக்குவரத்து மூலமாகவே அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா ஹாஸ்டல்ல இருந்து காலேஜ்க்கு வந்து ரீச் ஆயிடுவாங்க. அப்போ அவங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் வந்து 8 o'clock ஸ்டார்ட் ஆகும். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு 9 மணில இருந்து அவங்களுடைய படிப்புகள் வந்து ஆரம்பிக்கும். ஒவ்வொரு பாடத்திற்குமே தனித்தனியா டைம் டேபிள் முன்னாடியே கொடுத்துருவாங்க. இந்த டைம் டேபிள் சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கோர்சஸ்ல இது என்ன டைம் டேபிள், ஸ்கூல் படிப்பு மாதிரி இருக்கு நிறைய பேர் கேட்பாங்க. ஆனா இந்த திட்டமிடுதல் மட்டும்தான் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில இத்தனை வருஷமாக 20 வருடங்களையும் கடந்து இப்போ 21 வருடத்துல இருக்கும். ஒவ்வொரு வருடமும் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து இந்த ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட் படிப்புகளில் சேர்ந்து அவங்க வெற்றி பெறுவதற்கான காரணமாகவே அமைஞ்சிருக்கு. டைம் டேபிள் இருக்கும். ஒவ்வொரு பாடத்திற்கும் தனித்தனி ஆசிரியர்கள், அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள், பிராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ், காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ் இருப்பாங்க. ஸோ ஷெட்யூல்டாக அந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ணுவாங்க. நடுவில் அவங்களுக்கு பிரேக் இருக்கும், அதற்கப்புறம் லஞ்ச் பிரேக் இருக்கும், கல்லூரி வளாகத்திலேயே அவங்களுக்கான உணவுகள் எல்லாமே வழங்கப்படும். அதன் பிறகு மாலை நேரம் 4 மணிக்கு அவங்களுடைய கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு கல்லூரி வாகனத்திலேயே அவங்க வந்து ஹாஸ்டல் போவாங்க. மாலை 6 மணி வரைக்கும் அவங்களுக்கான பொழுதுபோக்கு நேரம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்கள ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், லாஞ்சில் வந்து அவங்களுக்கு வந்து டிவி இருக்கும், ஒரு இசையில் வந்து கிரிக்கெட் மாதிரியான பொழுதுபோக்கு அம்சங்களை வந்து நாங்கள் அவங்களுக்கு கொடுப்போம். 6 மணிலேருந்து அவங்க வந்து படிக்கிற மாதிரியான ஒரு திட்டம். இதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க கையில் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் மாதிரியான தொந்தரவுகள் இருக்காது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து படிப்புக்கு மட்டுமே நேரத்தை வந்து ஒதுக்குறாங்க. 8 மணி முதல் 8:30 மணி வரைக்கும் அவங்க வந்து பெற்றோர்களோட தொடர்பு கொண்டு உரையாடுவதற்கான நேரம் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஷெட்யூல்டாக கொடுத்துருக்கிறதுனால மாணவர்கள் வந்து படிப்பில் முழு கவனம் செலுத்தலாம். அவங்க வந்து மற்ற விஷயங்களை நேரத்தை செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஈவன் அவங்களுடைய வந்து துணிகளை வந்து துவைத்து கொடுப்பது, அயன் பண்ணி கொடுக்குறது, லாண்ட்ரி வசதிகள், இந்த மாதிரியான பிரச்சனைகளுமே அவங்களுக்கு கிடையாது. ஒரு மணி நேரம் கூட அதுக்காக அவங்க நேரத்தை செலவு பண்ணாங்களாலும் நேரத்தை வீணடிக்கிறது தான். ஒன்று படிக்கணும், இல்லைன்னா அவங்க தூங்கணும். இந்த 2 வசதிகள் மட்டும் தான் அவங்களுக்கு வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு. இது என்ன ஆகுதுன்னா, இந்த படிப்போடு நிறுத்திக்காம அவங்களுக்கு வந்து மந்த்லி ஒன்ஸ் ட்வைஸ் வந்து நம்ம என்ன பண்றோம், செமினார்ஸ்லாம் கண்டக்ட் பண்றோம். இந்த செமினார்ல நம்ம என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்கோம்னா, இந்த துறையில சாதித்தவர்கள் இந்த படிப்பை எப்படி படிக்கணும், எப்படி படிச்சா என்ன நிலைக்கு நீங்க வர முடியும் அப்படின்ற அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க ஷேர் பண்றாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, மாணவர்களுக்கு வந்து நிறைய மோட்டிவேஷன் கிடைக்குது. ஸோ ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இப்போ நம்மளுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலை என்ன, இந்த படிப்பை முடிச்ச பிறகு இதனுடைய பொருளாதார வசதிகள் வந்து குடும்பத்திற்கு எப்படி கிடைக்கும் அப்படின்றது. குறிப்பா இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் படிச்சு முடிச்ச பிறகு எனக்கு வேலை கிடைக்குமா, நிறைய படிப்புகள்ல அந்த பிரச்சனை இருக்கு. முடிச்ச உடனே எனக்கு வேலை கிடைக்குமா, ஒருவேளை நான் வந்து நல்ல மதிப்பெண் எடுக்கலாம், எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூ கிடைக்காது, நான் ஒரு 20,000 30,000 மாதிரியான சாதாரண சம்பள வேலைக்கெல்லாம் நான் போயிட்டேன்னா அந்த குடும்பமே ரொம்ப ஏமாற்றம் அடைவாங்கல்ல. நான் இத்தனை லட்சம் செலவு பண்ணி நிறைய படிப்புகள் அந்த நிலையை நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் அந்த நிலை கிடையாது. உள்நாட்டு வேலையா இருந்தாலும் சரி, இல்ல அரசாங்க வேலையா இருந்தாலும் சரி, ஈவன் அவங்க விருப்பப்படுற வெளிநாடு வேலைகளா இருந்தாலும் சரி, உறுதி செய்யப்பட்ட வேலை. நீ முடிச்சுட்டு வெளியில வந்தா உன்னை வந்து எடுத்துக்க ஆள் ரெடியா இருப்பாங்க. ஸோ அதனால மாணவர்கள் வந்து கவனம் இந்த படிப்பில் மட்டும் செலுத்தி படிக்கணும். அவங்களுக்கு வந்து போர் அடிக்காதா, 10 மணி நேரம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக மாறிடாதா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் இடம் கிடையாது. இடையிடையே அவங்களுக்கான பொழுதுபோக்கு அம்சங்களையும் உறுதிப்படுத்தியிருக்கோம். கண்டிப்பாக. அதாவது இன்றைய பெற்றோர்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, அவங்களா வீட்டில் ஒரு கோர்சஸ் படிக்க வச்சாங்கன்னா இந்த மாணவர்கள் இந்த அலைபேசிகளாலையும் தொலைபேசிகளாலையும் அப்புறமா வந்து இப்போ இருக்கிற நிறைய கேட்ஜெட்டாலையும் திசை திருப்புறாங்க. அவங்களை கண்காணிக்க முடியல, ரொம்ப கட்டுப்படுத்த முடியலன்றது தான். இப்போ அதுக்கான ஒரு சொல்யூஷனே நம்ம நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் நீங்கள் தரீங்க. அது மிகப்பெரிய ஒரு மாணவர்களுக்கு ஒரு வெற்றி, பெற்றோர்களுக்கும் ஒரு வெற்றி. அந்த குவிய படிப்பு அப்படின்னு வரும்பொழுது அவங்க அந்த கோர்ஸை நல்லா படிச்சு நல்ல மதிப்பெண்கள் எடுக்கலாம். ஒரே இடத்துல வந்து 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒரே படிக்கும் பொழுது ஒன்னா படிக்கிறாங்க அப்படின்றதும், அந்த துறை சார்ந்த ஆசிரியர்கள் வந்து ஹாஸ்டல்லுமே அவங்க கூடவே அவைலபிளா இருக்காங்க அப்படின்றதுனாலையும் அவங்களுடைய நிறைய நேரங்கள், ஈவன் வீட்டில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்க்கு கூட பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் வந்து வெளியில போயிட்டு வர்றதோ, இல்லை வந்து திருமணம் மாதிரியான விஷயங்கள்ல பங்கு பெறுவது, ஈவன் வந்து ஒரு பைக் கையில இருக்குன்னா கூட அவங்க எத்தனை மணி நேரம் அந்த பைக்கை வச்சுட்டு வெளியில அவங்க வந்து அவங்களோட பொழுதுபோக்கு வந்து இந்த மாணவர்களுக்கான அந்த பரீட்சை நேரங்கள்ல தான் அவங்களுக்கு பெற்றோர்களுக்கு வேற ஏதாவது ஒரு வேலைகள் இருக்கும். அதனால அவங்களால கவனம் செலுத்த முடியாது. ஆனா அதுக்கு எல்லாமே தீர்வா நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் இருக்கு சார். இப்போ பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிப்புனா ஒரு உயர்நிலையில இருக்கிற அந்த குடும்பத்துல இருக்கிற மாணவர்கள் தான் படிக்க முடியும், சாதாரண ஒரு ஏழை குடும்ப மாணவர்கள் படிக்க முடியாதுன்றாங்க. அது உண்மையா? இல்ல, அது வந்து முற்றிலும் தவறான கருத்து. இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு 100கணக்கான தவறான கருத்துக்கள் வந்து உலா வருது. இது வந்து யார் வந்து அடுத்தவங்களை படிக்க விடாம பண்ணணுன்றதுக்காகவே உருவாக்க
உருவாக்குன கருத்தான்னு கூட எனக்கு தெரியல. இது வந்து நான் ஏற்கனவே இந்த கல்வி கட்டணம் பற்றிலாம் பேசியாச்சு. இந்த கல்வி கட்டணம் வந்து சாதாரணமாக நீங்கள் வந்து பள்ளிக்கூடங்கள்லேயே செலுத்தக்கூடிய, தனியார் பள்ளிகளில் வந்து ஒரு வருடத்திற்கே செலுத்தக்கூடிய கல்வி கட்டணத்தை தான் இந்த சிஏ படிப்பு முழுக்குமே வந்து சிஏ இன்ஸ்டியூட்டுக்கு ஒரு மாணவர் வந்து 5 ஆண்டு காலம் செலுத்துகிற படிப்பு. அதுலேயும் இடையில வந்து 2 ஆண்டு காலம் அவங்களுக்கான ஊக்கத்தொகையெல்லாம் வழங்கப்படுது. அந்த ஊக்கத்தொகையினோட அளவு பார்த்தீங்கன்னா இவங்க சிஏ இன்ஸ்டியூட்டுக்கு பே பண்ண ஃபீஸை விட அதிகமாக தான் இருக்குது. ஸோ அப்போ நிதி சுமை அப்படின்றது கிடையாது. அப்போ அது பாமரர்களுக்கும் இந்த படிப்பு வந்து ஏற்ற படிப்பு. அடுத்தது வந்து என்னன்னா, நிறைய பேர் நினைக்கிற ஒரு விஷயம் வந்து அவங்க பேரண்ட்ஸோ இல்லை வந்து அவங்க வீட்டில் யாராவது ஒருத்தர் சிஏ படிச்சிருந்தாங்கன்னா இந்த படிப்பு எளிமையாக இருக்குமான்ட்டு. முன் காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த படிப்புகளுக்குன்னு பயிற்சி நிறுவனங்கள் மிக 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 குறைவு. ஸோ அப்போ தான் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சென்னையில் இருக்கும், இல்லை மும்பையில் இருக்கும், இல்லை பெங்களூரில் மட்டும்தான் இதனுடைய பயிற்சி நிறுவனங்கள் இருக்கும். ஸோ அப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து இது அஃபோர்டபுளாக இல்லை. அவங்க வந்து கையில் பணம் இருந்தால் கூட ட்ராவல் பண்ணி போய் படிக்க முடியாத சூழல் இருந்தது. ஒருவேளை வீட்டில் அப்பாவோ யாராவது ஒருத்தர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னா அவங்க பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியுன்ற நிலையெல்லாம் இருந்தது. இப்போ நம்ம பேசுகிற இந்த விஷயங்கள் எல்லாமே 30-40 வருடங்களுக்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கல்வி நிறுவனங்கள் வந்து வந்துருச்சு, இதுக்கான பயிற்சி நிறுவனங்கள் வந்துருச்சு. ஸோ அதனால் மாணவர்கள் வந்து தயக்கமின்றி இது எனக்கான படிப்பு இல்லைன்னு ஒதுக்கி வைக்காமல் இந்த படிப்பை தேர்ந்தெடுத்து படிக்கலாம். என்கிட்ட நிறைய பேரண்ட்ஸ் கேட்பாங்க, சார் யாரெல்லாம் இந்த படிப்பை படிக்கலாம்னா நீங்கள் எல்லாருமே படிக்கலாம்னு சொல்கிறீங்க, யாரெல்லாம் இந்த படிப்பை படிக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒருத்தர் மட்டும் தான் இந்த படிப்பை படிக்கக்கூடாது. அது யாருன்னா, என்னால் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் செலவு பண்ண முடியாது. இது வந்து நம்ம கேலிக்காக சொல்கிற ஒரு விஷயம் இல்லை. பல மாணவர்கள் வந்து பொழுதுபோக்கு துறைகளில் இருப்பாங்க. இப்போ வந்து விளையாட்டுகளில் வந்து ஈடுபடுத்திக்கிற மாணவர்கள் அவங்க வந்து சார் நான் இன்றைக்கி வந்து மும்பையில் போயிட்டு ஒரு விளையாட்டுக்காக நான் 10 நாள் போயிட்டு வரா மாதிரி இருக்கும், அதனால் ஃபோக்கஸ்டாக படிக்க முடியாது என்னால் அப்படின்னா நிச்சயமாக அவங்க வந்து இந்த படிப்பை வந்து எடுத்து படித்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அவங்க கூடுதல் முயற்சி வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 10 நாள் அவங்க படிப்பை விட்டு தள்ளி போயிட்டாங்கன்னா அடுத்து இருக்கிற 20 நாள்லையும் நிறைய நேரம் இந்த படிப்புக்காக அவங்க செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நேரத்தை செலவு பண்ண முயற்சி பண்ணுற மாணவர்களுக்கு இந்த படிப்பு வந்து கட்டாயமான படிப்பு. இன்னும் இது சார்ந்த பல விஷயங்கள் இருக்குது. பொம்பளை பிள்ளைங்களுக்கு இது வந்து ஏற்ற படிப்பு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் கேர்ள்ஸ்க்கு தான் இது வந்து உரித்தான ஒரு படிப்பாக கூட நான் சொல்லுவேன். கண்டிப்பாக சார், இது குறித்து தொடர்ந்து பேசலாம். காலர் இருக்காங்க, நேரோட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்க பெயர்? சொல்லுங்கய்யா, என்ன தேர்வு எழுதியிருக்காரு, உங்களுக்கான கேள்வியை சொல்லுங்க. சிஏ எந்த நிலை எழுதியிருக்காரு? 3 நிலை இருக்கு இல்லையா சார்? இப்போ அவருடைய ஸ்டேஜ் என்ன, ஃபவுண்டேஷனா இன்டர்மீடியட்டா? சரி சரிங்க. ஓகே ஓகே ஓகே. உங்களுடைய சந்தேகம் என்ன சார்? இல்லை, இது ரொம்ப எளிமையாக இதை வந்து கையாள முடியும். அவர் வந்து இன்டர்மீடியட் முடிச்சிருக்காரு, அப்போ கட்டாயமாக ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கும் முடிச்சிருப்பாரு, ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங்கும் முடிச்சிருப்பாரு. ஃபைனலில் வந்து அவரால் வந்து கிளியர் பண்ண முடியல. ஸோ அதுக்கான ஒரு விஷயம் வந்து சைக்கலாஜிக்கலாக வந்து இப்போ அவருக்கு நிறைய மன அழுத்தத்துக்குள்ள அவர் போயிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம இத்தனை வருஷமாக முடிக்கலன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தினர் கூட அதை கேள்வியாக கேட்டுட்டு இருப்பாங்க. சம்மந்தம் இல்லாதவங்களுக்கு கூட நீ இன்னும் முடிக்கலையான்னு கேட்பாங்க. அது கஷ்டமான படிப்பாச்சுன்ற ஒரு விஷயத்தை வந்து பூத்திக்கிட்டே இருப்பாங்க. முதல்ல வந்து நீங்கள் அவர் வந்து ஆறுதல் படுத்தி அடுத்த தேர்வு அவர் எப்ப எழுத போறாருன்னு பாருங்க. இந்த படிப்புல இருக்கிற ஒரு பெரிய மே மந்த் எழுத போறார் இல்லையா, மே மந்த்ல அவர் வெற்றி அடைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமா நம்மளும் அவருக்காக வந்து பிரார்த்திக்கணும். ஆனா முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படிப்பு வந்து பயிற்சியை வந்து ஒரு 2 வருட காலங்களுக்கு முன்னாடி எடுத்துட்டு அடுத்தடுத்து அந்த தேர்வுகள் எழுதுற மாணவர்கள் வந்து நிச்சயமா தோல்வி அடைகிறாங்க. நாங்க பொதுவா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, பயிற்சி முடிவடையும் காலத்தில் இதனுடைய தேர்வுகளை எழுதுகிற மாணவர்கள் வந்து எளிமையாக வெற்றி அடைகிறாங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபவுண்டேஷனுக்கு எடுத்துட்டிங்கன்னா இந்த ஜூன் மாதத்தில் அதுக்கான பயிற்சி ஆரம்பிப்பாங்க, செப்டம்பருக்குள்ளே பயிற்சி முடிஞ்ச பிறகு 4 மாதம் வந்து அவங்களே செல்ஃபாக படிக்கிற மாதிரியான ஒரு பேட்டர்ன் இருக்கும். அதுக்கப்புறம் ஜனவரி மாதம் எக்ஸாம்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த பேட்டர்னில் படிக்கிற மாணவர்கள் வந்து நிறைய பேர் தோல்வியை சந்திக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஜூன் மாதம் இதனுடைய பயிற்சிகளுக்குள்ள நுழையிறீங்கன்னா ஜனவரியில் நீங்கள் அந்த தேர்வுகள் எழுதினாலும் சரி, இல்லை மே மாதம் அதனுடைய தேர்வுகள் எழுதினாலும் சரி, அது வரைக்குமே அந்த பயிற்சி நிறுவனத்தோட தொடர்பில் இருந்தால் மட்டும்தான் பயிற்சி, அதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம் டீச்சிங், அதுக்கப்புறம் கோச்சிங், அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன், மார்க் எக்ஸாம்ஸ் கண்டினியூஸாக எழுதி பார்க்குற ஒரு நிலை தான் வந்து தொடர்ந்து வந்து வெற்றியை வந்து கொடுக்குது. ஸோ பயிற்சியை முடிச்சுட்டு ஒரு 3 மாதம் 6 மாதம் கேப் விட்டுட்டு இதனுடைய எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ணுறது ஒரு தவறான அப்ரோச். அதுக்கப்புறமா வந்து தொடர்ந்து வேற எந்த விஷயத்துலையும் அவரை இன்வால்வ் பண்ணிக்காம ஒரு 3 மாத காலம் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடியிலிருந்தே கண்டினியூஸாக இந்த மார்க் டெஸ்ட் வந்து எழுதி பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு 6 மாதம் ஆனாலும் இந்த அக்கௌண்டிங்லேயும் இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி மாதிரியான விஷயங்களில் வந்து தொடர்ந்து மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா, நிறைய கேப் வர
அந்த படிப்புல இருக்கிற மாற்றம், அதில் சிலபஸில் இருக்கிற சேஞ்சஸ் எல்லாமே அவங்களை வந்து பின்னுக்கு தள்ள வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால தொடர்ந்து பயிற்சி உங்களுடைய தேர்வுகள் முடியும் வரைக்குமே பயிற்சி நிறுவனத்தோட தொடர்பில் இருக்கிறதுன்றது இதனுடைய சக்ஸஸ்க்கான ஒரு முக்கியமான ஃபார்முலா. உங்களுடைய பிள்ளை வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நேயர்களே நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க சார். அவங்க கேட்குற கேள்விகளே நமக்கு ஒரு விழிப்புணர்வு தருது. இப்போ இவர் கேட்கும் பொழுது எனக்கு ஒன்றுன்னா, இப்போ உறைவிட கல்லூரியாக உங்களுடைய நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் இயங்கிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி இப்போ ஃபைனல் மட்டும் படிக்கணும்னு வர மாணவர்களுக்கு, இன்டர்மீடியட் மட்டும் படிக்கிற மாணவர்களுக்கு உங்களுடைய கல்லூரியில் வாய்ப்பு நிறைய மாணவர்கள் வந்து ஃபவுண்டேஷன் வெளியில முடிச்சுட்டு 2-3 அட்டெம்ப்ட் ஆயிடுச்சு, ஏன்னா எங்களால் வந்து அந்த பயிற்சிவிக்கும் முறை வந்து எங்களுக்கு ஏதுவானதா இல்லைன்னு சொல்லிட்டு இன்டர்மீடியட் இங்கே வந்து படிக்கிற மாணவர்கள் இருக்கு. வாய்ப்பு இருக்கு. இந்த படிப்புகளை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நீங்க ஜாயின் பண்ணிட்டு அடுத்த 5 வருஷம் எங்க கூட தான் இருக்கணும், 4 வருட காலம் தொடர்ந்து எங்க கிட்ட இருந்தா நீங்க இந்த படிப்பை படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஃபவுண்டேஷன் வந்து முடிச்சுட்டு இன்டர்மீடியட் வர மாணவர்களும் இருக்காங்க, இன்டர்மீடியட் முடிச்சுட்டு ஃபைனலுக்காக எங்களை அப்ரோச் பண்ற மாணவர்களும் இருக்காங்க. ஸோ இதுக்காக நாங்கள் சொல்ல வர ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து எங்க இதற்கான பயிற்சிகளை எடுத்திருந்தாலும் அடுத்த நிலைக்கான பயிற்சி வேணும், இல்ல அடுத்த நிலையை நான் படிப்பதற்கான நிறைய சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா நம்மளுடைய கல்லூரிக்கு தொடர்பு கொண்டு இங்க இருக்கிற கல்வி ஆலோசகர்கள் கிட்ட கலந்து ஆலோசிச்சு அடுத்த முடிவு எடுக்கணும் அப்படின்றது எங்களுடைய விருப்பம். nmcauditingcollege.com அப்படின்ற இணையதளத்தில் போனீங்கன்னாவே நம்மளுடைய கல்லூரி பத்தின முழு விவரங்கள் இருக்கும். இப்போ ஈவன் நம்ம திரையில கூட இதனுடைய தொலைபேசி எண்களை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இந்த எண்களில் தொடர்பு கொள்ளும் பொழுது கல்வி ஆலோசகர்கள் வந்து இதற்கான முறையான அணுகுமுறை வந்து உங்களுக்கு தெரிவிப்பாங்க. கண்டிப்பா சார். இப்போ நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா இந்த சிஏ படிப்புகள்ல இருக்கிற அந்த மித் எல்லாத்தையுமே நீங்க உடைச்சிட்டே வரீங்க. இப்போ கிராமப்புற மாணவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா கல்லூரிகளில் படிக்கிறது இது எல்லாமே சகஜமா நடந்துட்டு இருக்கு. அத்தகைய மாணவர்கள் சிஏசிஎம்ஏ படிப்புகள் படிக்கணும்னா நமக்கு ஆங்கிலம் வராது, சுலபமா பேச வராது, இது போன்ற பல தடைகள் இருக்கிறதுனால நமக்கு சிஏசிஎம்ஏ படிப்புகள் ஆகாதுன்னு நினைக்கிறாங்க. இதை பத்தி உங்களுக்கு சிஏசிஎம்ஏ படிப்புகளால வந்து ஆரம்பிச்சது கிடையாது. இது மற்ற படிப்புகள்ல இப்போ நீங்க வந்து MBBS BE மாதிரியான ப்ரொஃபஷனல் கோர்சஸ்ல ஜாயின் பண்றவங்க வந்து சிபிஎஸ்இ பேட்டர்ன்ல ஆங்கில வழி கல்வியில படிச்சவங்களுக்கு அது எளிமையா அதற்கான சீட் வந்து கிடைக்குது அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறதுனால இதே நிலை தான் சிஏசிஎம்ஏல இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. நான் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு சஜஷன் என்னன்னா, ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னாடி ஆங்கில வழி கல்வி நிறுவனங்களே கிடையாது. ஸோ 100ல் 1 நிறுவனம் மட்டும்தான் ஆங்கில வழி பயிற்சியை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. தமிழ் வழி கல்வியில படித்த நிறைய பேர் வந்து இன்ற அளவில் மருத்துவர்களாகவும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ்களாகவும் இல்லை நீதிபதிகளாகவும் வழக்கறிஞர்களாகவும் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வட்டார மொழிகள் தான். தமிழ்நாடுனா தமிழில் வந்து அவங்க ஆந்திராவை சேர்ந்தவர்கள்லாம் தெலுங்கு மாதிரியான அவங்களுடைய வெர்னாகுலர் லாங்குவேஜில் தான் அவங்களுடைய பள்ளி படிப்பு முடிச்சவங்களா இருக்காங்க. பள்ளி படிப்பு நீங்கள் எந்த மொழியில் படிக்கிறீங்கன்றது இந்த படிப்புகளுக்கு தடையாக இருக்காது. ஆங்கில வழி கல்வி தான். இதில் வந்து தேர்வுகள் வந்து ஆங்கிலத்திலையும் ஹிந்திலையும் நடத்தப்படுகிறது. எனவே நம்மளுடைய தமிழ்நாடு சேர்ந்த மாணவர்கள் வந்து ஆங்கில வழியில் தான் இதனுடைய தேர்வுகளை எதிர்கொள்வாங்க. பொதுவாக நாங்கள் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் வந்து ஒவ்வொரு வருடமும் மோர் தென் 50% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ரூரல்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் மீட் பண்ணுறோம். ஸோ தமிழ்நாட்டோட எல்லா மாவட்டங்களிலிருந்தும் மூளை முடுக்கல்களிலிருந்தும் மாணவர்கள் வருவாங்க. முதல்ல இந்த கேள்வியோடு தான் வருவாங்க, எங்களுக்கு ஈஸியாக இருக்குமான்னு கேட்பாங்க. நாங்கள் தமிழ் மீடியம் தான் படிச்சிருக்கோம். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தடை கிடையாது. ஆனா அந்த படிக்கிற காலத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஆங்கில புலமையை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கான வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்திக்கணும். பொதுவாக எங்க கல்லூரியில் நாங்க என்ன பண்ணோம்னா, ஃபவுண்டேஷன்ல 4 பேப்பர் இருக்கு அப்படின்னா நாங்க அடிஷனலா ஒரு 5th சப்ஜெக்ட், அது என்னன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு வந்து நாங்க டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஏன்னா இந்த படிப்பு தேர்வுகளை எதிர்கொள்றது நீங்க ஆங்கிலத்தில் எதிர்கொள்ளணும். அது மட்டும் இல்லாம இந்த படிப்பை முடிச்ச பிறகு நீங்க துறை சார்ந்த வேலைகளுக்கு போகணும்னா, ஈவன் நீங்க ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் பீரியட்ல கூட ஒரு சென்னை, பெங்களூர் மாதிரியான நகரங்களில் இதற்கான பயிற்சி எடுத்துக்கணும்னு விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து ஆங்கில புலமையோடு தான் நீங்கள் வெளியில் வரணுன்றதுனால கூடுதலாக இந்த ஆங்கிலத்தில் பேசும் வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி தரும். பாடம் நடத்தும் போது மட்டும் ஆங்கிலம் மற்றும் தமிழ் கலந்த மொழிகளில் இதற்கான பயிற்சிகளை வழங்குகிறோம். தேர்வுகள் நீங்கள் ஆங்கிலத்தில் தான் எதிர்கொள்ளணும். அதற்கும் தேவையான கூடுதல் பயிற்சிகளை வந்து நாங்கள் வழங்கிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பா சார். உங்களுடைய பயிற்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் எப்படி இயங்குதோ அது போல சிஎஸ்சிஎம்ஏ படிப்புகளுக்கு வடிவமைத்துள்ளீர்கள். இப்போ நேர மேலாண்மை அப்படின்றது பல மாணவர்களுக்கு பரீட்சை நேரத்தில் ஒரு பெரிய ஒரு இடர்பாடு. என்னன்னா அவங்களுக்கு தெரிந்த ஒரு கேள்வியாவே இருக்கும், நேரம் இல்லாத காரணத்தால அந்த கேள்வியை விட்டுட்டு வந்திருப்பாங்க. அதனால நிறைய மாணவர்கள் எவ்வளவோ ஃபெயில் ஆயிருக்காங்க. இப்போ இதை நம்ம சிஎம்ஏ காலேஜ்ல எப்படி நீங்க இது வந்து நம்மளுடைய கல்லூரியில் வந்து இது ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னே சொல்லலாம். எதனாலன்னா ஜூன்ல ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம அக்டோபர் நவம்பர் வரைக்கும் இதனுடைய டீச்சிங் அண்ட் கோச்சிங் ஃபேஸை தாண்டிட்டாங்கன்னா தொடர்ந்து வந்து நம்ம தேர்வுகளை வந்து நடத்திக்கிட்டே இருப்போம். நம்ம வந்து உடனடியாக மாணவர்கள் வந்து தேர்வு எழுதுவதை வந்து நம்ம என்கரேஜ் பண்றதே கிடையாது. நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஜூன்ல ஜாயின் பண்ணவங்க செப்டம்பர்லேயே எக்ஸாம்ஸ் எழுத முயற்சி பண்ணுவாங்க. நாங்க சொல்றது என்னன்னா, செப்டம்பரும் கிடையாது, ஜனவரியும் கிடையாது, அடுத்த வருடம் மே மாதத்தில் இதனுடைய தேர்வுகளை எழுதுங்க. குறைந்தபட்சம் 5 மாத காலம் இந்த படிப்புகளுடைய மாதிரி தேர்வுகளை வந்து தொடர்ந்து எழுதிட்டே வரணும். இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்றதுனால எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த பேப்பர்ஸை நீங்க அப்ரோச் பண்ணவே முடியாது. இப்போ சாதாரண பட்ட படிப்புகளை நம்ம என்ன பண்ணலாம்னா, தேர்வுக்கு ஒரு 15 நாட்களுக்கு முன்னர் கூட புத்தகத்தை எடுத்து வச்சு படிச்சுட்டு இதனுடைய தேர்வுகளை எதிர்கொள்ள முடியும். 40லேருந்து 50 மார்க் மதிப்பெண்கள் வந்து உறுதியாக நீங்க பெற முடியும்.
ஆனால் இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்டெப்த்தாக படிக்கணும், கேஸ் ஸ்டடிஸ் நிறைய இருக்கும், ஒரே மாதிரியான கேள்வி பல முறைகளில் வந்து அந்த கேள்விகள் வந்து கேட்கப்படும். அதாவது பதில் பல முறைகளாக இருந்தாலும் வேற வேற கோணங்கள்ல வந்து இதனுடைய கேள்விகள் வந்து கேட்கப்படும். அப்போ மாணவர்கள் வந்து இதனுடைய கேள்வி எனக்கு புரிஞ்ச கேள்விதான், இதை நான் இப்படிதான் படிச்சேன், இப்படிதான் தேர்வுகளை எழுதி பழகணுன்ற மாதிரி இல்லாம தொடர்ந்து இந்த மார்க் டெஸ்ட் எழுதுற காரணத்தினால அவங்களால என்ன பண்ண முடியுதுன்னா அந்த பொது தேர்வை வந்து எளிமையா கையாள முடியுது. ஈவன் அந்த கொஸ்டின் பேப்பரை வந்து கண்டினியூஸா படிக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த கண்டினியூஸ் மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டே இருக்கிறதுனால அந்த கேள்விகளை படித்து புரிந்து கொள்ளும் நேரத்தை வந்து அவங்களால குறைச்சிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்வுகள் வந்து முறையாக பொது தேர்வுகள் எப்படி நடத்தப்படுதோ அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல தான் குறைந்தபட்சம் 100 மாதிரி தேர்வுகளை வந்து நம்ம நடத்துறோம். இது என்ன பண்ணுது, அதே நேரங்களில் மதியம் 2 மணி முதல் 5 மணி வரைக்கும் தான் பொது தேர்வுகள் நடத்தப்படும். அதே மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஈவன் அந்த டெம்பரேச்சர், அவங்க உட்கார்ந்து எழுதுற எக்ஸாம் சூழ்நிலைக்கே நம்ம கொண்டு போயிடும். அதனால வந்து ஏசி ரூம்லயே நம்ம படிச்சுட்டு மதியம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்குற பழக்கம்லாம் இருந்ததுன்னா நிச்சயமா தேர்வுக்குன்னு போகும்போது அந்த முறை மாறுதுன்னா அதுல கூட ஒரு 15 நிமிடம் 20 நிமிடம் வந்து தாமதமாவதற்கு வாய்ப்புகள். இது எல்லாத்தையுமே நீங்க சரி பண்ணிடுறீங்க. இப்போ நீங்க சொல்லும் பொழுது இத்தனை மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி பெரிய ஒரு வழிகாட்டியாக இருக்கும். நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய அத்தனை ஆலோசனைகளுக்கும் நேயர்களுக்கு சொன்னது மிகப்பெரிய நன்றி. பார்த்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றி. நேயர்களே, இது குறித்து இன்னும் பல சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தால் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜுக்கு நீங்க நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். பார்த்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த காலகட்டத்தில் டிகிரி படிப்பு மட்டுமே போதுமானதா? டிகிரி படிக்கும் போதே CA போன்ற ப்ரொஃபஷனல் கோர்ஸும் சேர்ந்து படித்தால் வெற்றி வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 21 வருடங்களாக CA, CMA படிப்புகளுக்கான முழு நேர கல்லூரியாய் செயல்பட்டு வரும் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜின் அடுத்த கட்ட முன்னெடுப்பான நமது விஜயமங்கலம் RD காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸில் பாரதியார் பல்கலைக்கழகம் வழங்கும் BCom படிப்புகளுடன் CA and CMA பயிற்சியும் சேர்ந்து வழங்கப்படுகிறது. ஒரே வளாகத்தில், ஒரே வகுப்பறையில், ஒரே ஆசிரியர்களின் நேரடி பயிற்சியில் முழு நேர தங்கும் வசதியுடன் கூடிய BCom படிப்புடன் சேர்ந்து நீங்கள் CA படிப்பையும் ஒரே சமயத்தில் படிக்கலாம். இப்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. டொனேஷன் கிடையாது. 12ஆம் வகுப்பு அறிவியல் மாணவர்களும் BCom with CA படிக்கலாம். இந்த படிப்பில் சேர திரையில் தெரியும் இந்த QR கோடை ஸ்கேன் செய்யவும் அல்லது 9843885222 அல்லது 9843884222 என்ற எண்ணை உடனே அழைக்கவும். இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் அதிக வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் CA, CMA ஆடிட்டிங் படிப்புகளுக்கு தமிழகத்திலேயே முதலில் தொடங்கப்பட்ட முழுநேர கல்லூரி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை. தகுதி மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களின் மூலம் 6 மணி நேர விரிவான நேரடி பயிற்சி வகுப்புகள். Hi guys, my name is Rafish. நான் திருவண்ணாமலையிலேருந்து வந்தேன். நான் CMA ஃபவுண்டேஷன் இங்கே பாஸ் ஆகி திரும்ப இன்டர்மீடியேட் இங்கே ஜாயின் பண்ணேன். இங்கே காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 6 hours கிளாஸ் கண்டக்ட்